இந்த சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம் இதை. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. முதலே நம்ம உப்பு போட்டதுனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. இதை மூடி போட்டு இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா அதோட கிரேவியோடு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அவரைக்காய் பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். மோர் சாத்துக்கும் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு பவுலில்